இந்த பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுசாக லேபர் கேட்டகரிக்கு வெளிநாட்டுக்கு வாரீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து டேக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் புதுசாக ஒரு லேபர் கேட்டகரிக்கு வெளிநாட்டுக்கு வாரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்தோடனே ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா வேலையும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்தது ஒரு வேலையாக இருக்கும், பட் இருந்தாலும் வந்து உங்களை போய் இந்த கேட்டத்தோட, கண்ணாடியத்தோட, அந்த விண்டோ இருந்துச்சுன்னா விண்டோத்தோட, இந்த டோரத்தோட அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலைகள்லாம் வந்து சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் செய்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. உங்களை மட்டும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள வந்து இந்த இதெல்லாம் வந்து நீ க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அவங்க வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவங்க போனாலும் உங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சப்போஸ் எங்கேயாச்சும் அந்த ரூம் கவர் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல இருந்து உங்களை வாட்ச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த ரூமில் வந்து கேமரா இருக்கும். ஸோ கேமராவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஒரு சாப்பிட்ற ஐட்டமோ இல்லை அதில் ஏதோ ஒரு பொருள், ஒரு சின்னதாக ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் நல்லா இருக்கலாம், நம்ம எடுத்துகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்களா, எடுத்து சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை வந்து கேமராவிலையோ இல்லை மறைஞ்சிருந்தோ உங்களை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன வேலை சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் செய்யணும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எதுவும் செய்யக்கூடாது. அதுபோக அவங்க என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பொருள் வச்ச இடத்துலையே தான் இருக்கணும். அவங்களுக்கு மெயினாக பிடிக்காத விஷயம் ஒன்று திருட்டு பிடிக்காது, ரெண்டாவது பொய் பேசினா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு வேலை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் செய்யாமல் அந்த வேலையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அறவே பிடிக்காது. ஸோ செய்யலை அப்படின்னா அவங்க கேட்கும்போது செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து நான் அப்புறம் செய்கிறேன், இன்னும் செய்யலை அப்படின்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் செய்யாத வேலையை வந்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவே கூடாது.